அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பரணதீபம் பற்றி பேசவிருக்கிறேன். இதை எப்போது எந்த நேரத்தில் ஏன் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். கார்த்திகை தீபம் ஏற்றுவது போல குறைந்தது 5 அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும். இதனால் என்ன பயன்? இதை ஏற்றுவதால் அறியாமல் செய்யும் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவது பரணதீபம் ஆகும். நம் முன்னோர்களை திருப்தி செய்யலாம். மேலும் அவர்கள் மோட்சம் அடையவும் இது உதவுகிறது. நம் உறவினர்களோ அல்லது நம் வீட்டினர்களோ சிலர் அகால மரணம் அடைந்திருக்கலாம். அவர்களிடம் நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கலாம். அதாவது அவர்கள் இறந்த பிறகு இந்த பரணதீபம் ஏற்றுவதால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். கட்டோப நிஷதம் என்ற நூலில் பரணதீபம் பற்றி ஒரு சிறுகதை ஒன்று உள்ளது. நசிகேதன் என்ற ஒருவரின் வாழ்க்கை கதை தான் இது. நசிகேதனின் தந்தை வேள்வி செய்யும் போது தேவர்கள் இது கேட்டாலும் பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அப்படி வேள்வி செய்யும் போது யமனுக்கு தன் மகனையே உயிரோடு தூக்கி கொடுத்து விட்டார். யமலோகம் சென்ற நசிகேதன் யமலோகத்தில் மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. பூலோகத்தில் அனுபவிக்கும் துன்பம் இங்கும் உள்ளதைக் கண்டு வியந்து யமனிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு யமன், இங்குள்ள மக்கள் பூலோகத்தில் செய்த தவறுதல்களுக்காகத்தான் இங்கு அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறார்கள் என பதிலளித்தார். சில பேர்கள் உணவில் கலப்படம் செய்திருக்கலாம். சில பேர்கள் பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் மற்றவர்களுக்கு கொடுமை செய்திருக்கலாம் என்றார் யமன். நமது புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லும் அறிவுரைகளை மக்கள் கேட்பதில்லை, புறக்கணிக்கிறார்கள். இதிலிருந்து யமலோகத்தில் தப்பிக்க என்ன வழி இருக்கிறது என யமனை நசிகேதன் கேட்டான். யமன் சொன்ன நல்ல யோசனை விஷயம்தான் பரணி தீபம். அதை நாம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தின் போது பரணி தீபம் நாம் ஏற்ற வேண்டும். இதை கேட்ட நசிகேதன் யமனிடம் அனுமதி பெற்று பூலோகத்திற்கு வந்து சொன்ன பிறகுதான் பரணி தீபம் பற்றி பூலோக மக்களுக்கு தெரிய வந்தது. மாலை இதை எப்பொழுது ஏற்ற வேண்டும்? மாலை 5:55 முதல் 7 மணி வரை பரணி தீபம் ஏற்றலாம். நாம் எல்லா தீபங்களையும் வடக்கு, கிழக்கு, மேற்கு நோக்கி தான் ஏற்றுவது வழக்கம். ஆனால் இந்த பரணி தீபத்தை தெற்கு நோக்கி தான் ஏற்ற வேண்டும். உயரமான இடத்தில்தான் பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும். உயரமான இடம் இல்லை என்றால் நம் வீட்டிலேயே பரணி தீபத்தை ஏற்றி வணங்க வேண்டும். இந்த பரணி தீபத்தை நம் வீட்டில் ஏற்றினால் நம் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதோடு பஞ்சபூதங்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். நாம் இறந்த பிறகு யமலோகத்திற்கு செல்லும்போது யமனின் வதமின்றி எந்த துன்பமும் இன்றி தப்பிக்கலாம் என்பது ஓர் ஐதீகம். யமதர்மனின் ஆசியும் பெற்று நம் சந்ததியினர் சீரும் சிறப்புமாக வாழ இந்த தீபத்தை கட்டாயம் ஏற்ற வேண்டும். எல்லோரும் பரணி தீபம் ஏற்றுங்கள். தடைகள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தொழில் முன்னேறும், திருமண தடைகள் விலகும், சொத்துக்கள் சேரும். பரணி தீபத்தை இன்று ஏற்றுவதால் நமக்கு நிகழப்போகும் விபத்துகளையும் அகால மரணத்தையும் தடுக்கலாம். மகாலய பட்சத்தில் பூலோகத்திற்கு நம் முன்னோர்கள் வருவது வழக்கம். அன்றுதான் திதி கொடுப்பார்கள். அப்படி வந்து அவர்கள் மீண்டும் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது தான் இந்த யமதீபம் மட்டுமே. இதனால் யம தர்மனும் மகிழ்ச்சி அடைவாராம். பரணி தீபத்தை யமதீபம் என்றும் கூறுவார்கள். பரணி தீபம் அன்று 5 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அடித்தல், அள்ளுதல், மறைத்தல் போன்ற 5 தொழில்களை செய்வதால் தான் நாம் 5 விளக்குகளை ஏற்ற வேண்டும். பரணி தீபத்தை ஏற்றி சிவபெருமானை மனதார வழிபட்டால் சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.